வணக்கம் உறவுகளே! அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹேப்பி அண்ட் ஹெல்த்தியா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையா கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. புதுசா ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். எந்த திருப்புகழ் சொன்னாலும் அதுக்கு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கதையோட வீடியோ போட போறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நெறைய பேர் எனக்கு "நல்லா இருக்கு சிஸ்டர். இத கன்டின்யூ பண்ணுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றிங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருந்துச்சுங்க. இதுக்காகவே தேடி தேடி கதைகள படிச்சு நம்ம இவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் எனக்குள்ள இருக்குங்க. இன்னைக்கு சொல்லப் போற கதை ரொம்பவுமே முக்கியமான கதைங்க. இது எல்லாரோட வாழ்க்கையிலயுமே ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொண்டு வரும்னு நான் நம்புறேங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும், சப்ஸ்கிரைபும் என்ன அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்குமே பாவ, புண்ணிய, கர்மாக்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. நம்ம எந்த ஜென்மத்துல எந்த செயல் செய்து அது புண்ணியமாவும் சேர்ந்திருக்கலாம், பாவங்களாவும் சேர்ந்திருக்கலாம். அது எல்லாத்தையுமே அனுபவிக்க வேண்டியது யார் தெரியுமா? நம்ம தாங்க. அது எந்த பிறவி எடுத்தாலும் நம்ம அத அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிருவீங்க. முன்னொரு காலத்துல மிதிலையை ஆட்சி செய்த ஜனக மகாராஜா அப்படிங்கிறவரு வாழ்ந்துட்டு வந்தாரு. ஜனக மகாராஜா யாரு? நம்ம எல்லாருக்குமே தெரியும். சீதையோட அப்பா தான் ஜனக மகாராஜா. அவரோட ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னா, அந்த நாட்டுல இருந்த எல்லா மக்களுமே சந்தோஷமாகவும், செல்வ செழிப்போடவும் வாழ்ந்துகிட்டு வந்துட்டுருந்தாங்க. அவரோட ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னா, பக்கத்து நாட்டு மன்னர்கள் எல்லாமே அவர பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு தான் அவரோட ஆட்சி இருந்துச்சுங்க. அவரு எவ்வளவு புண்ணியம் செய்தவரா இருந்திருக்கணும். மகாலட்சுமியோட அம்சம் தான் சீதா தேவி. மகாவிஷ்ணுவோட அம்சம் தான் ராமர். இவங்க 2 பேரையுமே மகள், மருமகனா வச்சிருக்கிறதுக்கு அவர் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா இது அவருக்கு நடந்திருக்கும். ஒரு நாள் ஜனக மகாராஜாவை சந்திக்கிறதுக்கு ஒரு அமைச்சர் மிதிலை நாட்டுக்கு வந்திருக்காருங்க. அந்த அமைச்சர் ஜனக மகாராஜா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாருங்க. என்னதான் காரணம் இருக்கும்? எல்லா மக்களுக்குமே உங்கள ரொம்பவுமே பிடிக்குது. உங்க நாட்டுல இருக்க எல்லா மக்களுமே மகிழ்ச்சியோடையும், செல்வ செழிப்போடையும், ஆரோக்கியமாவும் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணமா இருக்கும்? அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் மகாராஜா கிட்ட கேட்கிறாரு. அப்ப இருந்தே ஜனக மகாராஜாக்கும் இந்த கேள்வி தொடர்ந்து அவரோட எண்ணத்துல இருந்துகிட்டே இருக்குங்க. இரவு மகாராஜா தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு அசரீரி குரல் கேக்குது. எல்லா மக்களுக்கும் உங்கள பிடிக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்களா? அதுக்கு நான் உதவி செய்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி குரல் சொல்லியிருக்கு. இத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஊர தாண்டுனதுமே ஒரு மலைப்பகுதி இருக்கும். அந்த மலை அடிவாரத்துல ஒரு மனிதன் வாழ்ந்துகிட்டு வருவான். அவன்கிட்ட இந்த கேள்விய கேளுங்க. அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அசரீரி குரல் மறைஞ்சிருச்சு. திடுக்கிட்டு எந்திரிச்சவரு இப்பவே அந்த மனிதன சந்திச்சு, இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நெனச்சாரு. அது நள்ளிரவு நேரம் அப்படிங்கிறதுனால, காலையில சூரிய உதயம் வரைக்கும் அவர் காத்துட்டு இருக்க வேண்டி இருந்துச்சு. இரவு முழுவதும் தூங்காம, காலை சூரிய உதயம் ஆன உடனேயே அந்த மலை அடிவாரத்த தேடி ஜனக மகாராஜா போனாருங்க. அந்த அசரீரி குரல் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த மலை அடிவாரத்துல இருக்க மனிதன் இலைகள சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிருந்துச்சுங்க. அதே போல மலை அடிவாரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த மனிதர் இலைகள பறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாருங்க. ஜனக மகாராஜாக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சுங்க. அப்ப அந்த அசரீரி சொன்ன மனிதர் இவர்தான் அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டுகிட்டு, அவர் பக்கத்துல போய் நின்னாருங்க. பக்கத்துல போய் நின்ன உடனேமே அந்த இலைகள பறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்த அந்த மனிதர், "உங்க கேள்விக்கான பதில் என்கிட்ட இல்ல. இங்கேருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போனீங்கன்னா, ஒரு மனிதன் சாம்பல சாப்பிட்டுட்டு இருப்பான். அவன்கிட்ட உங்களோட கேள்விய கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான விடை கிடைக்கும்" அப்படின்னு சொன்னாரு. ஜனக மகாராஜாக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கேள்விய கேட்கறக்காகத்தான் நம்மள தேடி இவர் வந்திருக்காரு அப்படிங்கிறத அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்துச்சு. இலைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவரு சொன்னது மாதிரியே கொஞ்ச தூரம் பயணம் செஞ்சு போனதுக்கப்புறம் ஒரு மனிதன் சாம்பல சாப்பிட்டுட்டு இருந்தாரு.
ஜனக மகாராஜாக்கு இன்னும் ஆச்சரியம் தாங்கல. அவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு, சாம்பல சாப்பிட்டுட்டு இருந்தவர் பக்கத்துல போய் நின்ன உடனேயுமே, அவர் என்ன சொன்னாருன்னா, "உங்க கேள்விக்கான பதில் என்கிட்ட இல்ல" அப்படின்னு சொன்னாரு. நீங்க ஏன் இவ்வளோ நல்லவரா இருக்கீங்க? உங்களோட ஆட்சியில எல்லாருமே எப்படி சந்தோஷமா இருக்காங்க? அப்படிங்கிற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சு போனீங்கன்னா, ஒரு குடிசையில ஒரு பிறந்த குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு தான் உங்க கேள்விக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சாம்பல சாப்பிட்டுட்டு இருந்தவர் சொன்னாரு. அவருக்கு இன்னுமே ஆச்சரியம் தாங்க முடியல. நான் எந்த கேள்வியுமே உன்கிட்ட கேட்கவே இல்ல. ஆனா எப்படி நீ வந்து நான் இந்த கேள்விக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நீ விளக்கம் சொல்றா? அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஆச்சரியமா அவர பார்த்துக்கிட்டு இருந்தாரு. மேலும் அவர் என்ன சொன்னாருன்னா, "இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைய பத்தி சொன்னேன்ல, அந்த குழந்தை இன்னைக்கே இறந்துரும்." அப்படிங்கிற விஷயத்தையும் ஜனக மகாராஜா கிட்ட அவர் சொன்னாரு. அவர் சொன்னது உண்மையா இருக்குமா, இல்லையான்னு தெரியாமலே இன்னும் கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சு போய் பார்க்கிறப்ப, ஒரு குடிசை இருந்துச்சு. அந்த குடிசையில அப்பதான் ஒரு குழந்தை பிறந்திருந்துச்சு. ஜனக மகாராஜாக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி பிறந்த குழந்தை பேசும் அப்படின்னு சொல்லிட்டு, பிறந்த குழந்தை பக்கத்துல போய் அவர் நின்னாரு. ஜனக மகாராஜா பக்கத்துல வந்த உடனேயுமே அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சுச்சு. குழந்தைய சுத்தி இருந்தவங்க எல்லார்கிட்டயுமே, "நீங்க வெளியில போங்க. நான் தனியா ஜனக மகாராஜா கிட்ட பேசணும்." அப்படின்னு சொல்லவும், எல்லாருமே ரொம்பவுமே ஆச்சரியமா பார்த்துட்டு, எல்லாருமே வெளியில போயிட்டாங்க. இப்ப அந்த குடிசைக்குள்ள ஜனக மகாராஜாவும், அந்த குழந்தையும் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தை சொல்ல ஆரம்பிச்சுச்சு, "நீங்க ஏன் இவ்ளோ நல்லவங்களா இருக்கீங்க? ஆட்சியில மக்கள் ஏன் இவ்ளோ மகிழ்ச்சியா இருக்காங்க?" அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் உங்களுக்கு தெரியணும்ல. உங்க கேள்விக்கான விடை எனக்கு தெரியும். இது எல்லாத்துக்குமே காரணம் கர்ம வினை தான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுச்சுங்க. இத நீங்க புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லவும், ரொம்பவுமே ஆச்சரியமா அந்த குழந்தைய பார்த்தாருங்க. முன்னொரு காலத்துல ஒரு பெண்மணி 4 குழந்தைகளுக்கு தாயா இருந்திருக்காங்கங்க. அவங்க சம்பாரிக்கிற சம்பாத்தியம் அன்னைக்கு சாப்பாடுக்கு மட்டும் தான் சரியா இருக்குங்க. அவங்க ரொம்பவுமே ஏழ்மையில இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். அன்னைக்கு உணவ அவங்க சாப்பிடல அப்படின்னா, அடுத்த நாள் அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க வறுமையில இருந்தாங்கங்க. இப்படி போய்க்கிட்டு இருந்த ஒரு நாள், ஒரு யாசகர் வந்து அவங்க கிட்ட உணவு கேட்டு வந்திருந்தாங்கங்க. அந்த தாய் என்ன சொன்னான்னா, முதல் குழந்தைகிட்ட, "உன்னோட உணவ யாசகம் கேட்டு வந்த அந்த முதியவருக்கு கொடு" அப்படின்னு சொல்லி சொன்னோனயும், முதல் குழந்தை என்ன சொல்லுச்சுன்னா, "இவருக்கு என்னோட உணவ குடுத்துட்டேன்னா, நான் என்ன இலையவா சாப்பிட முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்டுச்சுங்க. சரி 2வது குழந்தைகிட்ட, "உன்னோட உணவ அந்த முதியவருக்கு கொடு" அப்படின்னு சொன்னோனயும், "இவருக்கு என்னோட உணவ குடுத்துட்டேன்னா, நான் என்ன சாம்பலையா சாப்பிட முடியும்?" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் கேட்டுருச்சுங்க. சரி 3வது குழந்தைகிட்ட, "உன்னோட உணவ அந்த முதியவருக்கு கொடு" அப்படின்னு சொன்ன உடனேயுமே, அந்த குழந்தை எதையுமே யோசிக்காம, இந்த இந்த உணவ அந்த முதியவருக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா, இன்னைக்கு இரவே நான் இறந்து போயிருவேன்" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லிருச்சுங்க. சரி 4வது குழந்தைகிட்டயாவது நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் வந்து, "உன்னோட உணவ அந்த முதியவருக்கு கொடு" அப்படின்னு சொன்னோனயும், அந்த குழந்தை எந்தவித யோசனையுமே இல்லாம, தன்னோட உணவ அந்த முதியவருக்கு கொடுத்துச்சுங்க. கொடுத்த அன்னைக்கு இரவே அந்த குழந்தையும் இறந்து போயிருச்சுங்க. இந்த கதையில வர 4 குழந்தைங்களுமே இந்த ஜென்மத்திலயும் பிறந்திருக்காங்கங்க. ஜனக மகாராஜா முதல்ல சந்திச்ச மலை அடிவாரத்தில சந்திச்ச ஒரு மனிதன் இலைகள சாப்பிட்டுட்டு இருந்தார்ல, அவரு தான் முதல் குழந்தை. முதல் குழந்தை கேட்டோனே என்ன சொல்லுச்சு? "நான் என்ன இலைகளவா சாப்பிட முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அவரு தான் அந்த முதல் குழந்தை. 2வதா அவர் சந்திச்சவரு சாம்பல சாப்பிட்டுட்டு இருந்தாரு. 2வது குழந்தை என்ன சொல்லுச்சு? "இந்த உணவ குடுத்துட்டீன்னா, நான் என்ன சாம்பலவா சாப்பிட முடியும்னு?" சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்டுச்சுல. ஜனக மகாராஜா சந்திச்ச 2வது மனிதர் தான் அந்த குழந்தை. இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த குழந்தை தான் 3வது குழந்தை. இந்த உணவ அவர் குடுத்துட்டீன்னா, இன்னைக்கு இரவே நான் இறந்து போயிருவேன்ல அப்படின்னு சொன்ன அந்த குழந்தை தான் 3வது குழந்தை. அதனால தான் அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு இரவே அந்த குழந்தையும் இறந்து போயிருது. 4வதா எந்தவித யோசனையுமே இல்லாம அந்த உணவ அந்த முதியவருக்கு குடுத்துச்சுல, அந்த குழந்தை தான் நீங்க அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு பிறந்த அந்த குழந்தை அவர்கிட்ட சொல்லவும், அவர் ரொம்ப ஆச்சரியமாயிட்டாரு. அதனால தான் நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. உங்களோட ஆட்சியில எல்லா மக்களுமே மகிழ்ச்சியாவும், ஆரோக்கியமாவும், செல்வ செழிப்பாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுச்சுங்க. அவரோட கேள்விக்கு விடை தெரிஞ்சோனையுமே, அவர் ரொம்ப சந்தோஷமாயி, அவரோட நாட்டுக்கு வந்து நல்லபடியா ஆட்சிய நடத்திக்கிட்டே வந்தாருங்க. இந்த கதையிலருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறலாம் அப்டின்னா, நம்ம செய்ற ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு சொல்லுக்கும் கர்ம வினை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. நம்ம நெறைய பேருக்கு உதவி செய்வோம். உதவி செஞ்சுட்டு, "நான் உனக்கு அன்னைக்கு அத செஞ்சேன், இத செஞ்சேன்" அப்படின்னு சொல்லிட்டா கூட, அதுக்கான கர்ம வினை வந்து நமக்கு புண்ணிய கர்மாவா வந்து சேரவே சேராதுங்க.
எந்தவித யோசனையுமே இல்லாம செய்ற செயலுக்கு மட்டும் தான் புண்ணிய கர்மா அப்படிங்கிறது இருக்குங்க. நம்ம தெரிஞ்சும் தெரியாமையும் பாவங்களும் செஞ்சிருக்கலாம், புண்ணியங்களும் செஞ்சிருக்கலாம். இப்படி புண்ணிய கர்மாக்கள அதிகரிக்கிறக்கான திருப்புகள் தாங்க இந்த திருப்புகள். திருப்பரங்குன்றம் திருப்புகழ் கனகம் திரள்கின்ற பெருங்கிரி தனில் வந்து தகன் தகன் என்றிடு கதிர்மிஞ்சிய செண்டை எறிந்திடு கதியோனே கடமிஞ்சி அனந்த விதம் புனர் கவளந்தனை உண்டு வளர்ந்திடு கரியினின்றுனை என்று பிறந்திடு முருகோனே. இந்த திருப்புகழ் நம்ம தெரியாம செய்த பாவங்கள் எல்லாத்தையுமே குறைச்சு நம்மளோட புண்ணியத்தை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவி செய்யுங்க. நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயிலை இன்னும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணி நிறைய பேர் நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட முடி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நம்மளோட ஹேர் ஆயில் அதை சரி செஞ்சு கொடுக்குங்க. தீபாவளி ஆஃபர் போய்கிட்டு இருக்குங்க. ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. கண்டிப்பாக வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்குங்க. நம்ம மரச்செக்கு, தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ரொம்பவுமே சுத்தமான முறையில் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. கெட்டுப்போன கடலைகள், வேஸ்டான எள்ளு, கெட்டுப்போன தேங்காய்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சுத்தமான முறையில் நீக்கிட்டு தாங்க நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட மரச்செக்கு, கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் வாங்கி சமையல் பண்ணி பார்த்தவங்க எல்லாருமே குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதோட கன்சிஸ்டன்சியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல தரமான பொருளை எல்லார்கிட்டேயுமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். தீபாவளி ஆஃபராக குக்கிங் ஆயிலுக்கும் சரி, ஹேர் ஆயிலுக்கும் சரி ஆஃபர் போய்கிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக உங்களோட ஆர்டர்ஸையும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறலாங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.